அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பகாரியா நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் ஸ்டைலில் வந்து பகாரியான்னு சொல்லுவோம். நான் வந்து 3 நாளுக்கு அரிசியை ஊற வச்சுக்கிறேன் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ வந்து நல்ல பெரிய பாத்திரத்தில் ஒரு 100 ml வந்து எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிரும் கூடவே நெய் சேர்த்துனா சேர்த்துக்கோ. நான் நெய் சேர்க்கல. அதுக்கு கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் மசாலா, வேறு எதுவுமே இல்லை. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 3 கப்பு அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த செம்பில் வந்து 1.5 செம்பு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அரிசிக்கும் சேர்த்து நம்ம சேர்க்கணும்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுனா ஈவனாக இருக்கும். இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 அளக்குன்னு சேர்த்துருக்கேன்ல, அதனால் இது கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணிக்கு கரெக்டாக நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. வெயிட்லாம் எதுவுமே வைக்காதீங்க. மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சமாக கிளறி விட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு சமப்படுத்தி மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ பாருங்க தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்கும், சொதன்னு இருக்கும். இப்போ வந்து தம் போட கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஈவன், அரிசி எல்லாமே ஈவன் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது. இதில் வந்து தோசைக்கல்லோ இல்லை நார்மல் கல்லோ இந்த மாதிரி கல் வச்சிட்டதுக்கப்புறமா தோசைக்கல் மேலே இந்த மாதிரி சாப்பாடு பாத்திரம் வச்சுருங்க. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கும். அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் எதுனாச்சும் வச்சுக்கோங்க. என்கிட்ட நல்லான வெயிட்டான பொருள் எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் திறந்து பார்த்தா உங்களுக்கு உதிரியாக இருக்கும், ஒட்டவே செய்யாது. இந்த மாதிரி இருந்தால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். கீழே இறக்கி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே இருக்கும் அந்த சூடு. இப்போ பாருங்கள், கிளறி பார்த்தா உங்களுக்கு அப்படியே உதிரியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து தம் போடுறதுல அந்த வற்றி போயிடும். என்னோடய ஸ்டைலில் நெய்ச்சோறு அண்ட் பகரியாக்கான ரெசிபி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.